தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. தன் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை தனதாக்கி வாழ்ந்த இறைவனுக்கு அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த இளைஞர் புனிதர் பியர் ஜார்ஜியோ ஃப்ராசாட்டிக்கு இன்று புனிதர் பட்டம் அளித்து மகிழ்கிறது நம் தாய் திருச்சபை. அரசியலிலும் சமுதாயத்திலும் கிறிஸ்துவ விழுமியங்களை தூண்டுகின்ற குறிக்கோளும் தேவையுள்ளோருக்கு உதவி செய்கின்ற ஆர்வமும் கிறிஸ்துவுடன் ஆழமான அன்பும் இணைந்த இளமை துடிப்புடைய ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டான இளைஞர் ஆவார். தனது 17ஆம் வயதில் புனித வின்சென்திய சபையில் தன்னை இணைத்து கொண்டு தனது ஓய்வு நேரத்தை தேவையுள்ளோருக்கும் நோயற்றோருக்கும் சேவை செய்வது அர்ப்பணித்தார். இயேசுவின் மேலுள்ள நம்பிக்கை என்னை வலிமையாக்குகிறது, நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற அவரது வார்த்தைகள் இன்று நம்மை ஊக்குவிக்கின்றது. இன்று அவருக்கு அளிக்கும் புனிதர் பட்டம் நமக்கு பேரானந்தத்தையும் பெருமையையும் தருகிறது. இன்றைய இளையவருக்கு நம்பிக்கை, அன்பு, சேவை இவற்றில் தங்களை அர்ப்பணித்து வாழும்போது பரிசுத்தத்தை நோக்கி செல்லும் பாதை திறந்துள்ளது என்பதை நிறைவூட்டுகிறது. இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் பியர் ஜார்ஜியோவை பின்பற்றி நம் குடும்பங்களில், பணியிடங்களில் மற்றும் சமூகத்தில் நம்பிக்கையை செயலாக மாற்ற உறுதியெடுப்போம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து குறிப்பாக தாய் திருச்சபை இந்நன்னாளிலே புனிதர் பட்டம் இளம் வின்செந்தியர் என்கின்ற பெயரோடு புனித பியர் ஜார்ஜியோ அவருக்கு பட்டம் கொடுக்கப்படுகிறது. எனவே நமது சுரண்டை வின்செந்தே பவுல் சபை உறுப்பினர் அனைவரும் இப்பலியை நம்மோடு இணைந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்ப நன்மைகளுக்காக, சபையின் தத்து குடும்ப கருத்துக்களுக்காக, ஞான வாழ்வுக்காக, சபை வழியாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை வி ஜேம்ஸ் அவர்கள் இறந்த 3வது ஆண்டு நினைவு திருப்பலியாக, ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை மரியதாஸ் லில்லி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக, குழந்தைகளுடைய கல்வி ஞானத்திற்காக, விக்டோரியா நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றியாக, அந்தோனியார் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜேம்ஸ் சுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக, குழந்தைகளுடைய கல்வி ஞானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, தொழில் முன்னேற்றத்திற்காக, குடும்ப சமாதானத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த மிக்கேல் தெரசா, மனுவேல் தொம்மை அந்தோனி, மிக்கேல் பவுலின் சேவியர், ஆஞ்சலி, ஆகாஷ், ஜோஸ்பின் இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். அந்தோனி சௌரியம்மாள், இருதயமேரி இவர்களது ஆன்மை இளைப்பாற்றிக்காக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் ஞாயிறு திருப்பலியிலே தெய்வீக அருளால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிப்போம். இறையருள் பெறுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். நானும்
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மேலும் இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து திருவாளர் செபஸ்தியான் உதயா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பு சமாதானம் குடும்பங்களில் பெருக வேண்டும் என்றும் குழந்தைகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தெபரா, பீட்டர், சிபோரா இறை அருளிலும் ஆசிரிலும் வளருவதற்கும் செய்கிற தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் குடும்ப விழாவினை ஆண்டவர் சிறப்புற செய்ததற்கு நன்றி பலியாகவும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த சேவியர் அந்தோணி, மங்களம்மாள், மிக்கேலா, அந்தோணி ராயப்பன் என்ற பீட்டர், லூர்தம்மாள், ராயப்பன், அருள்தாஸ், அமல ஜோதி அம்மாள், ராஜா, ரீகன் மற்றும் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை ஜேம்ஸ் பிரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் குடும்பத்திலே அன்பு, ஒற்றுமை, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் ஜனோசா சோபினா கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் செய்கிற தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்ப விழாவினை ஆண்டவர் சிறப்புற செய்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கிறிஸ்துவில் மரித்த அந்தோணி ராயப்பன் என்ற பீட்டர் ஆன்ம இளைப்பாற்றிக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மன்றாடுவமாக. இதய அமைதியை இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில்
திருச்சபையின் 8 கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. இக்கட்டளைகளை கடைபிடித்து நாங்கள் உமது உண்மையின் சீடர்களாய் வாழ்வோமாக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. மண்ணுலகில் உள்ளவற்றையே கடும் உழைப்பால் மட்டுமே கண்டறியும் நிலையில் விண்ணுலகில் இருப்பவற்றை எப்படி கண்டுபிடிக்க இயலும்? இறைவன் ஞானத்தை அருளியதாலும் உயர்வானிலிருந்து தம் தூய ஆவியை அனுப்பியதாலும் இறைவனின் திட்டத்தை அறிந்து கொள்ள இயலும். இதனால் மனிதரின் வாழ்வு செம்மைப்படுத்தப்பட்டு இறைவனுக்கு உகந்தவற்றை வாழ கற்றுக்கொண்டனர். ஞானத்தினால் மீட்படைந்தனர் என்று கூறும் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு கவனமாய் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கடைபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க பின்னுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்தும் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yeah.
இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் ஒவ்வொருவரும் செய்யும் நற்செயல்களை கட்டாயத்தினால் அல்ல, மனதார செய்ய வேண்டும். இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரியாக ஏற்று அன்பு செய்து வாழ வேண்டும். நட்பு பாராட்டி அன்புடன் வாழ வேண்டும் என்று புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமடலில் இருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகின்றேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையில் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகின்றான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்யும் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 14வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருகிறவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது.
உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறொரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாராம்? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. அன்னுடைய பொதுக்காலம் 23வது ஞாயிற்றுக்கிழமைக்காக வழக்கம் போல கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களைத்தான் நாம் வாசித்திருக்கிறோம். சிறப்பு வாசகம் எதுவும் நாம் இன்று எடுக்கவில்லை, ஏனென்றால் இது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் தாய் திருச்சபையானது இந்நன்னாளிலே புனித பியர் ஜார்ஜியோ என்பவருக்கு இளம் வின்செந்தின் என்கின்ற ஒரு பட்டத்தோடு கூட புனிதர் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்கின்றது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு என்றால், இந்த நாள் இயல்பாய் அமைந்திருக்கிறது. இந்த வாசகங்கள் ரொம்ப இயல்பாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த இரண்டையும் நாம் இணைத்து சிந்திக்கின்ற பொழுது நமக்குள்ளே 1000 மடங்கு கேள்விகள் எழும்புகின்றன. ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். எதற்காக வாழ்கிறோம், இலக்கு என்ன என்பது குறித்து தெளிவு தேவை. இலக்கு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன் களைப்படைந்து விடுவான். ஏன் வாழ்கிறோம், ஏன் உழைக்கிறோம், ஏன் உறவாடுகிறோம், ஏன் உரையாடுகிறோம் என்று காரணம் தெரியவில்லை அல்லது அடிப்படை இல்லை என்று சொன்னால், அடிப்படை இல்லாத ஒரு கட்டிடம் எப்படி எழுப்பினாலும் விழுந்துவிடும் என்பது போல மனதிலே அமைதியும் இருக்காது, வாழ்க்கையிலே சந்தோஷமும் இருக்காது. எனவே இலக்கு என்பது கட்டாயம். அப்படி இலக்கு என்ன என்பதை இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. எல்லோருக்கும், இந்த புனித பியர் ஜார்ஜியோ அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இலக்கு ஒன்றுதான். இதோ அவரின் சீடராக நாம் வாழ வேண்டும். சீடத்துவ வாழ்விற்கான அழைப்பு தான் கிறிஸ்தவ வாழ்வு. எனவே சீடர்கள் என்பவர்கள் பிறக்கிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறார்களா என்றால், சீடர்கள் மட்டுமல்ல, தலைவர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் எல்லோருமே பிறப்பதில்லை. ஏனென்றால் பிறக்கின்ற பொழுது எல்லோரும் ஒரு சதை, அவ்வளவுதான். பிறந்த குழந்தைக்கு இது இன்னார் இது இன்னார் என்று கூட தெரியாது. பசித்தால் அழும், அவ்வளவுதான். மற்றபடி அதை நாம் பாராட்டினால் கூட பாராட்டுகிறோம் என்று தெரியாது, திட்டினால் கூட திட்டுகிறோம் என்று தெரியாது. ஏதோ சத்தமாய் பேசுகிறார்கள், காதுக்கு எரிச்சலாக இருந்தால் அழும், காதுக்கு எரிச்சலாக இல்லை என்றால் சிரித்து கொண்டிருக்கும், அவ்வளவுதான். இந்த பாரு, இந்த குழந்தை இவ்வளோ காலம் திட்டுறேன், அது சிரிச்சுட்டு இருக்கு பாரு அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று தெரியவும் செய்யாது, அதற்கு எதுவும் புரியவும் செய்யாது. எல்லோரும் அப்படித்தான் பிறந்தோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்து பிறந்தார். ஏனைய எல்லா புனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து இறந்த புனித அன்னை தெரசாள். எனவே எல்லோருடைய படைப்பும் பிறப்பும் ஒரே விதம்தான், அதில் மாற்றில்லை. ஆனால் பிறந்த பிறகு நான் எந்த இலக்கை மையமாக கொண்டு, எனக்கு எந்த டார்கெட்டை மையமாக கொண்டு நான் ஓடுகிறேனோ அதை பொறுத்து என் வாழ்வு உயர்கிறது அல்லது சிறக்கிறது. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, மருத்துவ படிப்பு நான் படித்தே தீருவேன் என்று கடின உழைத்து பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து மருத்துவ படிப்பிற்காக சேர்ந்து உழைத்து பாடுபட்டு கடைசியிலே அந்த சர்டிஃபிகேட் பெற்றால் அவரை டாக்டர் என்று சொல்லுவோம்.
இன்ஜினியரிங் படித்தால் இன்ஜினியர் என்று சொல்லுவோம். அப்படி எந்த உழைப்பும் உழைக்காமல் எல்லோரும் கூட நானும் பள்ளிக்கூடத்திற்கு போனேன், என்னையும் நீங்கள் ஒரு டாக்டர் என்று சொல்லுங்கள் அல்லது ஒரு இன்ஜினியர் என்று சொல்லுங்கள் என்று, அந்த பையனும் நானும் ஒன்றா தான் ஸ்கூலில் சேர்ந்தோம், நானும் அவங்க கூட தான் படித்தேன், என்னையும் அப்படி சொல்லுங்கன்னா சொல்ல முடியுமா? அதற்கான இலக்கு, அதற்கான உழைப்பு, அதற்கான ஓட்டம், அது அந்த மனிதரை அன்னார் என்று தீர்மானிக்கின்றது. அதுபோல என்னையும் நீங்கள் ஏன் புனிதர்கள் என்று சொல்லக்கூடாது? என்னையும் நீங்கள் ஏன் இதோ இந்த புனிதருக்கு வணக்கம் செலுத்துவது போல, இந்த புனிதரை பெருமை பாராட்டுவது போல ஏன் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடாது என்று யார் கேட்டாலும் பதில் ஒன்றுதான், நீ என்ன இலக்கை கொண்டு ஓடினாய்? எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கடவுள் நமக்கு கொடுக்கின்ற இலக்கு ஒன்றுதான். கிறிஸ்தவர்கள் என்று நாம் திருமுழுக்கு பெறுகிற பொழுது அவரின் சீடராய் வாழ்வோம் என்று வாக்கு கொடுத்து அந்த ஆவியானவரை பெற்று நம்முடைய உள்ளத்திலே எழுதப்படுகின்றது கடவுளின் சீடராய் வாழ்தல். இது ஃபர்ஸ்ட், இது கிளியரா இருக்கணும். ஏனென்றால் பயணத்தை யோசித்து பாருங்க, வாழ்க்கையின் பயணத்தை. நிறைய இடங்களில் நாம் பயணப்படுகிறோம். இங்கேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் போயிட்டே இருக்காங்க, நீங்கள் பின்னால் போயிட்டே இருக்கிறீங்க. ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரிந்தவர், நீ ஏன் அந்த பையங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, நான் எதுக்கு அவனை ஃபாலோ பண்ண போகிறேன்? 10 நிமிஷமாக பார்க்குறேன், நீ பின்னாடியே தானே போய்கிட்டு இருங்க. தம்பி, அது உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆனால் அவனுக்கு மோசமான பசங்க, நீ அவனை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டான். தாத்தா, எனக்கு அவனை தெரியவே தெரியாது தாத்தா, ஆனால் பின்னால் தான் போனோம். பின்னால் போனோம் என்பதற்காக அவர்களை நாம் ஃபாலோ செய்கிறோம், பின்பற்றுகிறோம் என்பதல்ல. சரி, அதையாவது விடுங்க. மார்க்கெட்டுக்குள்ளே சில சமயம் பாருங்க, கூட்டம் நெருக்கிக்கிட்டு போகும். ஒரு முக்கிலிருந்து இன்னொரு முக்குக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. நீங்கள் எல்லாரும் கூட்டமாக தான் போகிறார்களே. யாரை பின்பற்றுகிற அந்த கூட்டம்? யாரையும் பின்பற்றுகிற கூட்டம் அல்ல, அது சும்மா போன கூட்டம். அதாவது வேலை முடிந்த உடனே போய்விடும். திடீரென்று ரோட்டிலே ஒரு சத்தம் கேட்கிறது, மொலோர் என்று தெரு முழுவதும் வெளியே வந்து வேடிக்கை பார்க்கிறது. கூட்டம் கூடியது. எதற்காக கூடிய கூட்டம்? வேடிக்கை பார்த்தது, அவ்வளோதான், எந்த விஷயமும் கிடையாது. பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். அதுபோல் பேருந்து நிலையத்திலே, மார்க்கெட் பகுதிகள் அல்லது வேடிக்கை பகுதிகள் அல்லது எங்கேயாவது விளையாட்டு நடக்கின்ற பகுதிகள், எல்லா இடத்திலும் தான் கூட்டம் கூடுகிறது. அதனால்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனக்கு பின்னே நிறைய மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என் பின்னாடி வாரதுனால என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆக மாட்டீர்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் என் சீடர் என்கின்ற டைட்டில், என் சீடர் என்கின்ற ஒரு பட்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அப்போ சீடராய் வாழ்தல் என்றால் இயேசுவின் கருத்தை உள்வாங்குதல். இப்போ சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்திற்கு என்று கையில் கொடி வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உள்ளத்திலே கொள்கையை ஏற்றிருக்கிறார்கள். புத்தியிலே அந்த கொள்கையும் உள்ளத்திலே சாகை துணிகின்ற துணிச்சலும் இருப்பதால் கையில் கொடியேந்தி கொண்டு நிற்கிறார்கள். ஒருவேளை அங்கே ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டு விட்டது, துப்பாக்கியால் சுட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட நான் பிடித்த கொள்கையில் உறுதியோடு நிற்கிறேன், என்னை வேண்டுமானால் சுட்டுக் கொள்ளுங்கள் என்று நின்றால் அந்த இடத்தில் கூடிய அந்த கூட்டத்துக்குள் இருக்கின்ற ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு, அதுதான் சீடத்துவம். இயேசுவுக்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன், ஏனெனில் நான் இயேசுவின் சீடன். இயேசுவின் சீடத்துவத்தை வாழ்வதற்காக இந்த மண்ணில் வந்திருக்கிறவன் என்கின்ற அடிப்படை கன்விக்ஷன் நமக்குள் வந்துவிட்டதென்றால், முதல் வாசகம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம். நமக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகங்களில் ஞான புத்தகங்கள் முக்கியமானவை. சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், சபை உரையாளர், பழமொழி ஆகமம் என்று சொல்லப்படுகிற நீதிமொழிகள் புத்தகம். இந்த 4 புத்தகங்களையும் தயவுசெய்து நீங்கள் மீண்டும் மீண்டும் வீட்டில் விவிலியம் வைத்திருப்பவர்கள் வாசிக்க வேண்டும். மற்ற பகுதிகளை நீங்கள் ஆலயத்தில் தியானித்தால் கூட உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே உதவுகின்ற புத்தகங்கள் இந்த 4 புத்தகங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு 15 வயது முடிவதற்கு உள்ளாக இந்த புத்தகங்களை ஒரு 10 முறையாவது வாசிப்பதற்கு நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். ரொம்பலாம் இல்லை, 4 புத்தகம்தான், சின்ன சின்ன பகுதிகள் தான். எனவே தயவு செய்து இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசுவின் சீடராய் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகங்கள் நமக்கு உதவி செய்யும். அதில் இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம் 9வது அதிகாரம் 13 to 18 வரை உள்ளதிலே 4 வார்த்தைகள் முக்கியமானவை. ஒன்று உடல்,
அழிவிற்குரிய உடல், இரண்டாவது ஆன்மா, மூன்றாவது மனம், நான்காவது புத்தி. இந்த நான்கையும் இந்த முதல் வாசகம் இன்றைக்கு சொல்லுகிறது. இந்த நான்கும் தான் மனிதன். இந்த நான்கின் கலவை தான் இந்த உலக வாழ்க்கை. உடல் இருக்கிறது, அது வெளியே தெரிகிறது. இந்த உடலுக்குள் மனம் இருக்கிறது. கண்ணால் ஒருவரை பார்க்கிறேன், எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. அது பிடித்திருக்கிறது அல்லது பிடிக்கவில்லை. சாக்லேட் வைத்திருக்கிறார்கள், அது பிடித்தவர்களுக்கு அது இனிக்கிறது, நாக்கில் எச்சில் ஊறுகிறது. கண்ணால் பார்த்ததால் மட்டுமல்ல, உள்ளே ஒரு உணர்ச்சி, இன்ப உணர்ச்சி, ஆகா சாப்பிட வேண்டும். ஏதோ அவர்களுக்கு பிடித்த ஒரு பண்டம், அதை பார்த்தவுடன் அல்லது அதை கேட்டவுடன் அல்லது அதை யாராவது சொன்னவுடன் என்று இந்த ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்கள் என்பவை வெளியில் இருக்கின்ற உடல். இந்த உடல் மனிதனுக்கு இருக்கிறது, உண்மை, மறுக்க முடியாது. இரண்டாவது, இந்த உடலுக்குள் மனம் என்று சொல்லப்படுகிற உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்கின்றன. அன்பு என்பது ஒரு உணர்வு, தியாகம் என்பது ஒரு உணர்வு, கோபம் என்பது ஒரு உணர்வு, வெறுப்பு என்பது ஒரு உணர்வு. இது மனிதனுக்குள் இருக்கிறது. இது இயல்பாகவே படைப்பிலேயே உள்ளிருந்து வருகிறது, இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எனவேதான் அன்பு செய்கிறவர்களை, தியாகம் செய்கிறவர்களை, மன்னிக்கிறவர்களை நாம் பாராட்டுகிறோம். உடலுக்காக வாழ்வதை விட இந்த உணர்விற்காக வாழுகிறவர்கள் ஒருபடி மேலே. ஏனென்றால் இந்த உடல் அழிந்துவிடும், ஆனால் சம்பாதித்த உறவுகள் அவர்கள் வாழ்வது வரையாவது நிலைத்து நிற்கும். பேசிய அன்பு வார்த்தை, கொடுத்த அந்த காசு, 10 ரூபா காசு 10 நிமிடத்தில் காணாமல் போகலாம், ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டால். ஆனால் பேசிய அந்த அன்பு வார்த்தை, அந்த காட்டிய பாசம் உள்ளத்தில் நின்று கொண்டே இருக்கும். எனவேதான் இந்த உடலுக்காக வாழாமல் இந்த உடலையும் தாண்டி உள்ளிருக்கிற உணர்வுகள், அன்புக்காக, இதோ இந்த சமாதானத்திற்காக பாடுபடுகிறவர்கள், உழைக்கிறவர்களை நாம் இன்னும் ஒருபடி மேலே என்று சொல்லுகிறோம். இன்னும் அதற்கு மேல் உள்ளே போகிற பொழுது இந்த உணர்வு நிலைகளை தாண்டி அறிவு என்று ஒன்று இருக்கிறது, ஒழுக்கம். எனவேதான் நல்ல பண்பு இருந்தால் கூட ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் பெரிய ஆட்கள் அல்ல. அவர்கள் சேர்த்து வைத்த இந்த பண்பு, நல்ல பண்பு சொல்லுவாங்கல்ல, அவன் நல்ல பையன்தான், எல்லாம் நல்லா செய்வான், கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அறிவு இழந்துருவான். அறிவு இழந்துட்டாம்னா அடுத்த நொடியில் அவன் செஞ்சதை அவனே கெடுத்து விட்டு போயிடுவான். நல்ல பண்பு இருக்கும், ஆனால் ஒழுக்கம், ஒழுங்கு என்று சொல்லப்படுகிற அறிவு வெளிச்சம் என்பது அதைவிட கூடியது. எனவே தான் ஞானிகளை நாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது படிநிலை ஞானம். ஞானம் என்பது ஒழுங்கு, ஒழுக்கம். எனவே அறிவோடு சிந்திக்கின்ற, சரியாய் சிந்திக்கின்ற, சிந்திப்பதற்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்போ ஜாலியாக ஒரு சினிமா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வேணாலும் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அல்லது நல்ல டான்ஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த வேணால் கூட்டம் கூடும். ஆனால் ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு விஞ்ஞானத்தை பற்றி, இந்த பூமி இதோ குவாண்டம் தியரி அல்லது லைட் தியரி என்று ஒன்று இருக்கிறது, ஐன்ஸ்டீன் அதை கண்டுபிடித்தார் அப்படின்னு பேசினா என்னாச்சு? இவருக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே கொட்டாய் வந்து தூங்கிடுவோம் ஆளுக்கு. ஆனால் ஒரு களியாட்டம் என்றால் 3 மணி நேரம் அது வாட்டுக்கு ஓடும். ஒரு விளையாட்டு என்றால் அந்த பையன் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட விளையாடுவான். ஆனால் அதே கம்ப்யூட்டரிலே, அதே செல்போனிலே ஒரு பாடம் நடத்தப்படுகிறது, ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது என்றால் 10 நிமிஷத்துக்கு மேல் தாங்கவில்லை. எனவே இந்த உடலை விட, இந்த உணர்வை விட, இந்த அறிவு என்பது இன்னும் அதிகமான ஒரு கடினத்தன்மையை, நம்முடைய கவனத்தை கொடுத்தால் தான் அது வேலை செய்யும். எனவேதான் அதை உயர்ந்தது என்று சொல்லுகிறோம். நான்காவது, இவற்றுக்கெல்லாம் ஆணிவேராய் நிற்கின்ற ஆண்டவன், கடவுள். அதுதான் சீடத்துவம், நம்முடைய ஆன்மாவை அறிகின்ற சீடத்துவம். எனவே இந்த நான்கும் எல்லோருக்கும் இருக்கிறது. இதில் எதை பயன்படுத்துகிறோம் அல்லது எதை கொண்டு வாழுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய சீடத்துவம் பின்பற்றப்படுகிறது. அதற்கு 4 வார்த்தைகளை இன்றைய வாசகம் சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் 2 வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஒன்று கடின உழைப்பு. சீடராய் வாழ்தல்னா சோம்பேறியாய் இருத்தல்னு இல்லை. இயேசு ரொம்ப தெளிவாகவே சொல்லுகிறார், சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கொடுக்கிற கட்டளைகளை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எனவே கடின உழைப்பு என்பது கட்டாயம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பைபிள் வாசிக்கணும்.
இத்துணை வேளைகளுக்கு மத்தியிலே பைபிள் வாசிக்க வேண்டும். பைபிள் வாசித்துவிட்டு மீண்டும் அந்த பைபிளை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை புத்தியில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடின உழைப்பு செய்தால்தான் இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்கும், இருக்கும், நம்முடைய அறிவிலே விளக்கேற்றும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுவார், இறைவா உம் வாக்கு என் காலடிக்கு விளக்கு. வெளிச்சம் இல்லாமல் போனால் கீழே விழுந்துருவோம், வெளிச்சத்தோடு போனால் வீடு போய் சேருவோம். எனவே வெளிச்சத்தோடு போக வேண்டும் என்றால் கடின உழைப்பு என்பது சீடத்துவத்தின் முதல் காரியம். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 நாளைக்கு செய்வோம், 3வது நாளைக்கு செய்ய மாட்டோம் என்று அடித்தளம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்க்கை என்பது அடிப்படையை அழுத்தமாய் கட்டியிருக்கிற பாறை மீது வீட்டை கட்டுகிறவன். மணல் மீது வீட்டை கட்டணும்னா சும்மா 2 அடி தோண்டிட்டு கட்டிடலாம். பாறை மீது வீட்டை கட்டணும்னா கடினமாக வேலை செய்தால்தான் அந்த பாறையிலே அஸ்திவாரம் தோண்ட முடியும். மழை பெய்தது, புயல் அடித்தது, வெள்ளம் வந்தது, ஆனால் அந்த வீடு இறுதி வரை உறுதியாக இருந்தது. எனவே நம்முடைய வாழ்வு சீடத்துவ வாழ்வு அப்படி என்றால் நம்முடைய அடிப்படை பாறையின் மீது கட்ட வேண்டும். அதற்கான உழைப்பு போடாமல், எஃபர்ட் போடாமல், கடினமாக முயற்சி செய்யாமல், சும்மா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, ஏதோ அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். 2வது முதல் வாசகம் ஒன்றை சொல்லுகிறது, நீ கடின உழைப்பு உழைத்தாலும் கடவுளின் கருணை வேண்டும். எனவே ஜெபிக்கின்ற பிரேயர் லைஃப், கடவுள்கிட்ட கேட்குறோம், கடவுளே உன் கருணையை எனக்கு காட்டு, உன் இரக்கத்தை எனக்கு காட்டு. சரியான நபர்களை நான் சந்திக்க வேண்டும். சில ஆட்கள் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள், கஷ்டப்பட்டு முயற்சி செய்வார்கள், ஆனால் பலன் ஒன்று வராது. ஏன்? காரணம் என்ன? அங்கே கடவுளின் கருணை என்று சொல்லப்படுகிற இறை அருள், இறை ஆசீர் வர வேண்டும். 2வது அழகாக சொல்லுகிறார், இதோ தூய ஆவி கடவுள் அனுப்புவதால் தான் இந்த கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தில் கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஆசீர், நல்ல மனிதர் யார், கெட்ட மனிதர் யார், எது வெற்றியை தரும், எது தோல்வியை தரும், எது உயர்வை தரும், எது அவமானத்தை தரும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இந்த தெளிவு வேண்டும் என்றால் அங்கே கடவுளின் கருணை நமக்கு வேண்டும். தூய ஆவியானவர் பொழியப்பட வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே கடின உழைப்பு, 2வது கருணை, அதற்கான ஜெபம், 3வது 4வது நற்செய்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இதோ எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னை முன்வைக்க வேண்டும். எந்த இலக்கு? சீடர். யாருடைய சீடர்? பணத்தின் சீடர் அல்ல, புகழின் சீடர் அல்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு அரசியல் தலைவரின் அல்லது சினிமா நடிகரின் அல்லது விளையாட்டு வீரரின் சீடர் அல்ல. நான் கிறிஸ்துவின் சீடர், இயேசுவின் சீடர். ஆகவே இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த மனிதன் எனக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக. யாருக்கெல்லாம்? என் தாய் தந்தையை விட. அவர்களே கூட நீ இயேசுவை பின்பற்றாதே, விவிலியம் வாசிக்காதே, ஜெபிக்காதே, தியானிக்காதே, மாறாக ஒரு மாற்று வழியை, பொய்மையான வழியை காட்டினால் அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன். அவர் எனக்கு அனைத்திற்கும் மேலாக. ஏன்? அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே அந்த வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? நான் சொல்றேன் நீ செய்யன்னு சொல்லல. சீடர்களை பார்த்து அவர் சொல்வதை செய்யுங்கள். அந்த ஆளு தான் எல்லாத்துக்கும் மேல. இயேசுவே அனைத்திற்கும் மேல். அவர் சொல்வதை செய்யுங்கள். வாழ்விலே உயர்வும் நிறைவும் அடிப்படையும் அமையும். எனவே 3வது நாம் அனைத்திற்கும் மேலாக அவரை வைக்கிறோம். 4வது மிக முக்கியமான ஒன்று, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை யாரும் பின்பற்ற முடியாது. அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சவால்களை சந்திக்காமல். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா தானங்க பரிசு கொடுக்க முடியும். நான் நடுவராகவே இருக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை, நீ தப்பாக விளையாண்டாலும் நான் உனக்கு பரிசு தருவேண்டான்னு. விளையாட்டு போட்டிக்கு அந்த பிள்ளை கலந்துக்கிட்டா தானே, ஓடி வந்தா தானே, ஏமாத்தினா கூட நான் முதல் பரிசு கொடுக்க முடியும். ஓட்டப்பந்தயத்துக்கு பிள்ளை வரவே இல்லைன்னா எப்படி பரிசு கொடுக்க முடியும்? சிலுவையை சுமக்காமல் எப்படி சேர்க்க முடியும்? ஒருவர் அரசு அதிகாரி மேலே உட்கார்ந்திருக்கிறார், தன் பிள்ளைக்கு வேலையை போட்டு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். சர்டிஃபிகேட்டாவது அவன் முடிச்சிருக்கணும்ல. சர்டிஃபிகேட்டே இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? தகுதி, சிலுவையை சுமத்தல். எல்லா ஆலயத்தின் மத்தியில் வைத்திருக்கிறோம். சவால்களை சந்தித்து சவால்களை தாண்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே இந்த ஆன்மீக பயணத்தை தான் நாம் செய்கின்றோம். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது
ஏதோ இந்த உலகத்தை துறந்து விட்டு எல்லா மனிதர்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு யாரோடும் பேசாமல் யாரோடும் உறவு கொள்ளாமல் எந்த விதமான சவால்களையும் சந்திக்காமல் ஒடுங்கி ஓரமாய் சமாதிக்குள் போய் உட்கார்ந்து கொள்வதல்ல, கல்லறைக்குள் போய் படுத்துக் கொள்வதல்ல. ஆன்மீக பயணம் என்பது இந்த நான்கையும் மையமாக கொண்டு போகின்ற பயணம். அப்படி போகின்ற பொழுது அங்கே நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, அருள் உண்டு. அப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்தால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்கின்ற பெருமையை பெறுகிறோம். அப்படி வாழ்ந்தால் இந்த புனிதரை போல இளம் வின்செந்தியன், ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் வின்செந்தே பவுல் சபை என்பது பொதுவாக உலகம் முழுவதிலும் நல்ல இளைஞர்களை உருவாக்குகின்ற, கடவுள்பால் கொண்டு வருகின்ற ஒரு அடிப்படை காரியத்தை செய்கிறது. அதை ப்ரமோட் செய்கின்ற விதமாக இளையோர்களும் இந்த வின்செந்தே பவுலை போல ஒரு புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும், வாழ வேண்டும். கடவுளின் அன்பை, கடவுளின் கருணையை, கடவுளின் கட்டளையை, இறை வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் உள்ள விழாவை கொண்டாடுகிறது. ஆழமாக தியானிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுபவர் என்ற இறைவா, எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். புனிதர் பியர் ஜார்ஜியோ பிராசாட்டியின் புனிதர் பட்டம் பெற இருக்கும் இந்நேரத்தில் திருச்சபை தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், இம்மறைமாவட்ட பரிபாலகர், குருக்கள், துறவிகள் அனைவரும் இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியும் அவர்களை விசுவாசத்திலும் சேவையிலும் வளரச் செய்வதற்கும் கடவுளின் பாதையில் நடத்துவதற்கும் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறைவா, உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்காக மன்றாடுகிறோம். புனிதர் பியர் ஜார்ஜியோ பிராசாட்டி போல அவர்கள் கடவுளின் அன்பை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு நேர்மை, பரிவு, சேவை உணர்வுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்ற இறைவா, ஏழ்மை, வறுமை, நோய், தனிமை, ஒடுக்கப்பட்ட நிலைகளில் வாழும் சகோதர சகோதரிக்காக மன்றாடுகிறோம். புனித பியர் ஜார்ஜியோவின் மூலம் இவர்களுக்கு ஆறுதல், உதவி, நம்பிக்கை கிடைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுடைய பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற இறைவா,
புனித வின்சென்ட் தே பவுல் சபையின் இளம் உறுப்பினர்களுக்காக மன்றாடியவும். நற்பேச்சின் மனிதர் புனித பியர் ஜார்ஜியோவின் உயரத்தை நோக்கி என்ற ஆன்மீக நோக்கத்தை பின்பற்றி விசுவாசத்திலும் சேவையிலும் மகிழ்ச்சியிலும் வளர அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடியவும். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்ற இறைவா, இந்த திருப்பலியில் பங்கேற்கும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். புனிதர் பியர் ஜார்ஜியோவின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் நிறைந்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உம் அன்பு குழந்தைகள் உமது சீடர்களாய் வாழ ஆசை கொண்டு ஒப்பு கொடுத்த இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றை நாங்கள் அறிக்கையிட்டு விண்ணக அருளை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்டிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மண்ணகத்தில் மனிதனாக பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார், சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதை அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன், என்னை அனைவரையும் தெய்வீக அருளினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் மரித்த ஆன்மாக்கள் ஜேம்ஸ், மிக்கேல், பவுலின், தொம்மை அந்தோணி, சேவியர் அஞ்சலி, ஜோஸ்பின், அந்தோணி சவரியம்மாள், இருதயமேரி, சேவியர் அந்தோணி, மங்களம்மாள், மிக்கேலா, அந்தோணி ராயப்பன் என்கின்ற பீட்டர், லூர்தம்மாள், அருள்தாஸ், ஜோதி அம்மாள், ரீகன், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலை ஆன்மாக்கள் அனைவரையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே,